தனுஷ் மகனின் முதல் பட பூஜையில் என்ட்ரி கொடுத்த பிரபலங்கள். தமிழ் திரையுலகில் முக்கிய நடிகராக இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருக்கு ஐஸ்வர்யா, சௌந்தர்யா என 2 மகள்கள் உள்ளனர். இவர்களுக்கு திருமணமாகி பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு சிறு வயதில் கிடைக்காத சில விஷயங்கள் அவருடைய பேர பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக கூறப்படுகிறது. தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வாழ்ந்த சமயத்தில் ஷூட்டிங் இல்லாமல் வீட்டில் இருந்தால் பேரன்கள் யாத்ரா மற்றும் லிங்காவை பள்ளிக்கு ரஜினி அழைத்து செல்வாரா. மீண்டும் மாலையில் அவர்களை பள்ளியிலிருந்து அழைத்து வந்து வீட்டில் விட்டு விடுவாரா. அப்படி வரும் சமயத்தில் எப்பொழுதும் தனுஷ், ஐஸ்வர்யா இருந்த பிளாட்ஸில் கூட்டம் கூடி விடுமா. இப்பொழுது ரஜினியின் மகள்களும் அவரது வீட்டருகே வசிக்கின்றனர் என்பதால் பேர பிள்ளைகளை அடிக்கடி காணும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது குறித்து பேசும் ரசிகர்கள், ரஜினியின் மகள்களுக்கு கூட கிடைக்காதது இப்பொழுது பேர பிள்ளைகளுக்கு கிடைத்திருப்பதாக பலர் கூறியிருக்கின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு 18 வருடம் சேர்ந்து வாழ்ந்த இவர்கள் திடீரென 2022ஆம் ஆண்டு பிரிவதாக அறிவித்தனர். இந்த செய்தியை யாராலும் முதலில் நம்ப முடியவில்லை. அந்த அளவிற்கு ரசிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் பிரிவு அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் இவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க பல முயற்சிகள் நடந்ததாகவும் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்ததாகவும் சொல்லப்பட்டன. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் தனித்தனியாக தங்களின் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட்டு வருகின்றனர். ஐஸ்வர்யா தன் மகன்களுடன் கோவிலுக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் சென்று வருகிறார். அதே போல தனுஷ் தன் மகன்களுடன் பட இசை வெளியீட்டு விழா மற்றும் படங்கள் தொடர்பான விழாக்களில் கலந்து கொண்டு வருகின்றனர். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு பிறகு ஒன்றாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக மகன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் தங்களுக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களின் பிள்ளைகளுக்காக அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து ஒன்றாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பெரிய விஷயம் என ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை கூறினார்கள். இருவரும் ஒன்றாக இணைந்து தனது மகனின் பள்ளி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். மீண்டும் மகனின் முதல் பட பூஜையில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த விழா தமிழ் சினிமாவில் முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்கப்படும்.